ஹலோ காய்ஸ், வெல்கம் மை ஃபேமிலிஸ். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்பெஷல் மீன் குழம்பு, அப்புறம் மீன் வறுவல். நான் எப்போவுமே மீன் குழம்பு வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி தான் வைப்பேன். புளியை கரைச்சி புளித்தண்ணியில் மிளகாப்பொடியும் மல்லித்தூளும் போட்டு கலக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லாமல் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். புளி எந்த அளவு மீன் அதிகமாக இருக்கோ அந்தளவு புளி கொஞ்சம் கூட சேர்த்தோம்னா அந்த கவுச்சி வாசனை இருக்காது. இப்போ ஓகேவா, வடை சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. அப்போ குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட கொடுக்கும். நான் வெந்தயத்தை கடைசியாக தான் லைட்டாக வறுத்து அரைச்சி தான் நான் கடைசியாக பொடியாக தான் போடுவேன். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் ஒரு கை சைஸ் தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி நல்லா கிண்டிக்கோங்க. இதில் இடையில நான் வெக்க தாங்க முடியாது நிற்கிறேன். என் வீட்டுக்காரர் நின்றுட்டு அந்த கவுசிக்கு அந்த மாதிரி தொணன்னு பேசிக்கிட்டே இருந்தார். எப்போ சாப்பாடு ரெடி ஆகும், சீக்கிரம் சமானம். ஒரு கை பூண்டு அது நல்லா வதங்கினக்கப்புறம் தக்காளி பழத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டி வெங்காயம் தக்காளி வதங்கினக்கப்புறம் எண்ணெய் சைடில் லைட்டாக திரிஞ்சு வரும். அந்த பாரி வந்தக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல புளி கரைசல், அதை இதில் சேர்த்துக்கணும். ஓகேவா, அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். வெக்க தாங்க முடியல. அடுப்படி விட்டு எப்படா பெட்ரூமுக்கு போவேன்னு இருந்துச்சு. இந்த பக்கம் பக்கத்தில் தோசைக்கல் அடுப்பத்தை வச்சு தோசைக்கல்லை தூக்கி வச்சு மீன் வறுவல். எங்கள் வீட்டில் மீன் குழம்பை விட மீன் வறுவல் தான் எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் 1.5 கிலோ மீன் எடுத்தோம்னா 1 கிலோ மீனை பொரிச்சிடுவேன், 1/2 கிலோ மீனை தான் குழம்பு வைப்பேன். ஏன்னா எங்கள் குடும்பமே மீன் வறுவல் பைத்தியம். குழம்பு கூட அதிகமாக பிடிக்காது. இந்த பக்கம் சைடில் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்றக்கானே லைட்டாக அப்படி மசிச்சு விட்டேன். மசிச்சுட்டப்பறம் நல்லா மசிஞ்சிருச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறம் புளிக்கரைசலை ஊற்றிக்கிட்டேன். இதில் மிளகாப்பொடியும் மல்லித்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்சது, கடையில் சேர்த்தது எதுவுமே இல்லை. ஓகேவா, தேவையான அளவு உப்பை போட்டு லைட்டாக ஒரு கிண்டி மூடி வச்சோம்னா அவ்வளோதான். குழம்பு நல்லா வற்றி வந்தக்கப்புறம் தான் மீன் போடணும். ஒரு பக்கம் மீன் வறுவல் வேறு வாவான்னு கூப்பிடுச்சின்னா நாங்கள் 3 பேர் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. எப்படா சமைச்சு எப்படா சாப்பிடுவோம்னே இருந்துச்சு. மூடி வச்சாச்சு. நல்லா கொதிச்சு லைட்டாக வற்றினக்கப்புறம் மீன் குழம்பு போட வேண்டியதுதான். வெக்க தாங்க முடியல, எப்படா அடுப்பு வேலை முடியும்னே இருந்தேன். இந்த பக்கம் மீன் பொரிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக நல்லா மீன் குழம்பு நல்லா வற்றி வந்துருச்சு. வற்றி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா மணமாக இருந்துச்சு. வற்றி வந்ததுக்கப்புறம் ஜிலேபி மீன் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சோம். இது வரைக்கும் நாங்கள் எந்த மீன் அதிகமாக சாப்பிட்டதில்ல. சாப்பிட்ட ஒரே மீன்னா ஜிலேபி தான். குடும்பத்துக்கே ஜிலேபி தான் ஃபேவரட் ஆகி போச்சு, ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் வெற்றிகரமாக மீன் குழம்புக்கு மீனை போட்டு மூடி வச்சாச்சு. இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னு சொல்லி பார்த்தோம். நாங்கள் சமைக்கும் போது கரண்ட் இல்லாம தேங்காய் ஊற்றம்ல பசி தாங்க முடியாதனால விட்டுட்டேன். அப்படியே மூடி வச்சோம்னா அவ்வளோதான், மீன் குழம்பு இன்னும் 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். மீன் பொரிச்சாச்சு. இனி என்ன வேலை? குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றதான் வேலை. அது என்னமோ தெரியல, என்றைக்கு நம்ம விழுந்து ரொம்ப பாசத்தை அதிகமாக வச்சு சமைக்கிறோமோ அன்றைக்கும் குழம்பு நல்லாவே இருக்க மாட்டேது. என்னத்தடா குழம்பு வேண்டாம் வெறுப்பாக வைக்கல, சாப்பாடு செமையாக இருந்துச்சு. இந்த வீட்டு பிடிச்ச எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 எல்லோரும் மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். ஓகே, பாய்.